விருச்சிகம் ராசி. விருச்சிக ராசி நியாய அநியாயத்தை தெளிவாக எடுத்திருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆற்றல் இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் பாருங்கள், தேள் உங்கள் ராசி சின்னமாக இருக்கிறதுனால தேளின் குணமும் உங்ககிட்ட இருக்கும். தேளின் குணத்தை கொண்டவங்க நீங்கள் அப்படிங்கிறதுனால குறும்புத்தனமும் சரி, விஷமத்தன்மமும் சரி விருச்சிக ராசிக்காரங்கிட்ட நிறையவே இருக்கும். தனக்கு பிடிச்சவங்க அப்படின்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வீங்க. அதே போல் பிடிக்காதவங்க அப்படின்னா அவங்கள அடிக்கடி கொட்டிகிட்டே இருப்பீங்க. பார்க்குறதுக்கு அப்பாவி போல தாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க பெரும்பாலும் இருக்கீங்க. ஆனால் விளையாட்டு போட்டிகள்லாம் பங்கு பெறும் பொழுது பாருங்கள், முதலிடத்தை பிடிக்கணும் அப்படின்னு கடுமையாக உழைப்பீங்க. பிடிவாத குணம் உங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மற்றவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுக்க மாட்டீங்க. யாரையும் எளிதில் ஏமாற்றவும் மாட்டீங்க. மற்றவங்க தவறு செஞ்சால் அதை வன்மையாக கண்டிக்கக்கூடிய தன்மையும் உங்ககிட்ட இருக்குது. தன்னுடைய குற்றங்களையுமே மறந்து மறுபடியும் அந்த குற்றம் செய்யக்கூடாது அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். துப்பறியக்கூடிய விஷயத்தில் நீங்கள் ரொம்ப திறமையாக செய்வீங்க. ஒருத்தர் என்ன பேச வராங்க அப்படிங்கிறத பேசுறதுக்கு முன்னாடியே கணிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு நிறையவே இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பேச்சு திறமை ரொம்பவும் நல்லாயிருக்கும். அதனால் யாருமே உங்ககிட்ட பேசியில் ஜெயிக்கவே முடியாது. முன்பின் யோசிக்காமல் கோபம் வரும்போது தூக்கி எறிஞ்சு பேசிடுவீங்க. இது மட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் நீங்கள் பேசுகிறது மற்றவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஆனால் உண்மை எதுவோ அதை உரைத்து சொல்வீங்க. மற்றவங்க கஷ்டப்படுறதுலையும் பெருசாக நினைக்க மாட்டீங்க. எந்த முயற்சிகளில் ஈடுபட்டாலும் தளராது அயராது முயன்று கடுமையாக உழைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால எப்பவுமே நீங்கள் ஒரு விஷயத்தை குறிக்கோளாக வச்சா அதை கண்டிப்பாக நிறைவேற்றுற வரைக்கும் கடுமையாக உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. மற்றவங்களோட எதிர்ப்புகளை நீங்கள் பெருசாக அஞ்ச மாட்டீங்க. வெற்றி பெறுவது மட்டும்தான் உங்களோட குறிக்கோளாக இருக்கும். இப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக இருக்குது? இந்த வாரத்தில் என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும்? அதாவது இந்த வாரம் நீங்கள் நினச்ச காரியம் நினச்சது போலவே நடக்குமா? உங்களுக்கு பலவீனமாக என்ன அமையும், பலமாக என்ன அமையும்? எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். விருச்சிகம் ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே குடும்ப நிலைகளில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே தீர்க்க முடியாத ப்ராப்ளம் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னு யோசிக்கிறவங்களாம் தான். அதுக்குமே நீங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக எளிமையான தீர்வை பெற முடியுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஒரு ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். ஜோதிட கணிப்பால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. இந்த விருச்சிக ராசிக்கு செவ்வாய் பகவான் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், எல்லா வகையிலுமே முருகனின் அருளால் எல்லா வகையிலுமே நன்மை வந்து சேரும். உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா அறுபடை முருகனுக்கும் அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி கமெண்ட் பண்ணும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை பாருங்கள், வெகு விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் இதனால் பெற முடியும். முருகப்பெருமானின் அருளால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வும் நன்மையும் கிடைக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக பாருங்கள் இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த ராசி செவ்வாய் அதிபதியாக கொண்டு இருக்கிறதுனால பெரும்பாலும் பாருங்கள், நீங்கள் ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நேருக்கு நேராக பேசிடுவீங்க. எந்த தடங்கள் வந்தாலும் சரி, எடுத்த காரியத்தை முடிக்காமல் விட மாட்டீங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பாருங்கள் ஒல்லியான தேகம் கொண்டவங்களா இருக்கீங்க. இந்த நடை உடை பாவனை கம்பீரமான தோற்றத்தை கொடுக்கும். அதே போல் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். கிரக அமைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது பாருங்களேன், இந்த விருச்சிக ராசியில் விசாகம், அனுஷம், கேட்டை ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு. அதாவது உங்கள் ராசி அதிபதியே இருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் சனி பகவான் ராகுவோடு சேர்ந்து வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. அடுத்து பாக்கியஸ்தானம், இந்த இடத்துல குரு பகவானும், அடுத்து தொழில் ஸ்தானம், இங்கே பாருங்கள் கேது இருக்கிறாரு. விரயஸ்தானத்தில் மட்டும் சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் ஒரு சேர அமைஞ்சிருக்கு. இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த வாரம் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சமும், நல்ல ஒரு மகிழ்ச்சியும், நல்ல ஒரு ஆனந்தமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான வாரமாக அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் தாண்டி வந்திருப்பீங்க. இந்த பிரச்சனையை எப்படி விடுபட்டு வெளிவர போகிறோம் அப்படின்னு சில தயக்கமும் இருந்திருக்கும். ஆனால் இப்போ பாருங்களேன், காலகட்டம் ரொம்பவும் சூப்பராக இருக்கிறதுனால சுபிட்சமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. உங்கள் ராசி அதிபதி பாருங்கள் செவ்வாய், அவர் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துக்கு போகிறாரு. இது வரைக்கும் வெளியே தெரியாமல் இருந்து வந்த உங்களோட திறமை எல்லோருக்கும் தெரியும்படி வெளிவரும்.
பய உணர்வாக இருந்தாலும் சரி, கலக்கமான மனநிலையாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே உங்களை விட்டு இந்த வாரம் விலகுது. மனசில் பாருங்கள், புத்துணர்ச்சி, நல்ல ஒரு தைரியம், எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல், இது எல்லாமே அதிகரிக்குது. இதனால் நிறைய விஷயம் சாதகமாக நடக்கும். புதிய தொழில் ஒப்பந்தம் கூட தானாக வரும். கடனால் சுணங்கி போன தொழிலை இந்த விருச்சிக ராசிக்காரங்க இந்த வாரம் முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லக்கூடிய மார்க்கம் வரும். அதுக்கான வாய்ப்புகள் தானாக வருங்க. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. அதே போல் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்காம அவதிப்பட்டு வந்தவங்களுக்குமே இந்த வாரம் அவங்க நினச்ச நல்ல வேலைக்கு போவாங்க. வேலை கிடைக்கிறதுனால குடும்பத்தில் வருமானம் உயரும். குடும்பத்தில் இதனால் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் வழிகாட்டலும் நீங்கள் விரும்பிய மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் இந்த பேச்சால் வீண் பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையில்லாமல் பேசாதீங்க. தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்க்க பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை குறைச்சிக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது. குடும்பத்தோட இன்ப சுற்றுலா செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக ஏதாவது மருத்துவ செலவு இருந்துச்சுன்னா கூட பாருங்கள், மருத்துவ சிகிச்சையில் இருந்தவங்களுக்கு நோயின் தாக்கம் படிப்படியாக குறைய போகுது. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மாதம் இல்லை 2 மாதத்தில் நல்ல வரன் வரும். திருமணம் கூட நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் பெரும்பாலும் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெறக்கூடிய அமைப்பு இந்த வாரம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுங்கள். எடுத்துமோ கவுத்துமோன்னு செய்யாதீங்க. அதே போல் கோபத்தை குறைச்சிக்க பாருங்கள். எல்லோருக்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நிதானமாக பேசுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். தேவையில்லாத வாக்குவாதம் வந்தால் தவிர்க்க பாருங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவு கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான யோகம் தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் உங்கள் வாக்கு வன்மையால் சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் பெறக்கூடிய அமைப்பு. இப்போ பாருங்கள், தைரியம் அதிகரிக்கும். எவ்வளோ பிரச்சனை வரட்டும், வரக்கூடிய பிரச்சனையை அப்படியே தவிர்படாக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தைரியமாக செயல்படுவீங்க. எல்லா விதத்துலையுமே நல்லது தாங்க. சகோதரர்களால் நன்மை இருக்குது. நீங்கள் தொட்டது தொடங்கும். நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். இதனால் பாருங்களேன், பணவரத்துமே நல்லாயிருக்கு. ஆனால் எதிர்பாலினத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட பழகிறப்ப மட்டும் கவனமாக இருங்க. பெரும்பாலும் உங்களுக்கான எதிர்ப்புகள் குறைஞ்சி தான் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க உங்கள் கீழ் நிலையில் உள்ளவங்களால் நல்ல ஒரு லாபத்தை பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் துணிச்சலோடு செய்வீங்க. குடும்ப விஷயத்தில் சரியான முடிவு எடுக்கும் பொழுது கொஞ்சம் தடுமாற்றம் வரும். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. உறவினர்கள்கிட்ட பேசும் பொழுதுமே கவனமாக தாங்க பேசணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றிகரமாக செஞ்சு முடித்து ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் எதிர்ப்புகள் குறையுது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பண வரத்து அதிகரிக்குது. மாணவர்களுக்கு உங்களோட பாடங்களை படிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் உதவிகள் நீங்கள் நினச்சது போல் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். பெரும்பாலும் இந்த வாரம் அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. கடந்த காலத்தை பார்க்கும் பொழுது இந்த வாரம் சிறப்பான அம்சங்கள், சிறப்பான யோகங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். அதனால் கவனமாக மட்டும் இருங்க. கோபத்தை குறைச்சிக்க பாருங்கள். தேவையில்லாமல் வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய நல்ல விஷயத்தை கெடுத்துக்காதீங்க. கவனமாக இருங்க. விசாகம் 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் புதிய ஒப்பந்தம் நிறைய கை கொடுக்கும் பாருங்கள். தொழிலதிபர்கள், பங்குதாரர்கள்கிட்ட மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்கும். மனைவி வழியில் வர வேண்டிய சொத்தும் இப்போ நல்லபடியாக கிடைக்கிது. வியாபாரிகள் எந்த ஒரு கொள்முதலை செஞ்சாலும் அது தரமான பொருட்களாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி செய்யுங்க. தயக்கம் இல்லாமல் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை பெறும். வியாபாரம் பெருகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால நீங்கள் வச்சுருக்கிற பொருட்களை தரமான பொருட்களாக வச்சுருக்க பாருங்கள். போட்டியாளர்கள் உங்களை விட்டு தானாக விலகி சென்றுடுவாங்க. அதனால் உங்களுக்கு பெருசாக பிரச்சனை எதுவும் இல்லை. நல்ல ஒரு தொழில் வியாபாரம், நல்ல ஒரு லாபம், நல்ல ஒரு வருமான உயர்வு, இது எல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் அதிகரிக்குது. அடுத்து பாருங்கள், அனுசம் நட்சத்திரக்காரங்க இந்த வாரம் ஊழியர்களுக்கு வர வேண்டிய அனைத்து வித சலுகைகளுமே வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. கேட்ட இடத்துக்கு மாறுதல் கிடைக்கும். சிலருக்கெல்லாம் மகான்களின் சந்திப்பு ஏற்படும். உங்களோட பிள்ளைங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். பெற்றோர்களுக்குள் நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களை ஒதுக்கியவங்களே உங்களை தானாக தேடி வருவாங்க பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு உயரும். மக்கள் மத்தியில் நல்ல ஒரு அன்பு ஆதரவும் அதிகரிக்கும். அடுத்து கேட்டை நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு பாருங்களேன், இந்த வாரம் தொழிலாளர்கள் ஓய்வில்லாமல் உழைக்க போகிறீங்க. அதற்கேற்றது போல் கூடுதல் வருமானமும் நல்ல ஒரு உயர்வும் இருக்குது. தொழிலதிபர்கள் நினைச்சபடி உற்பத்தி இப்போ அதிகரிக்குது. புதிய ஒப்பந்தங்கள் நிறைய வரும். இதனால் லாபமும் பண வருகையும் ஏற்படுது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை பெற்று நன்மைகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. பழைய பாக்கிகளுமே இந்த காலகட்டத்தில் வசூலாகும். உடல்நிலையில் இருந்து வந்த சிரமம் முற்றிலும் உங்களை விட்டு நீங்கும்.
இந்த வாரம் வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் நீங்கள் ஸ்ரீ பைரவரை வெள்ளிக்கிழமைக்கு பைரவருக்கு தீபம் போட்டு வழிபடுவதால் எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. அந்த வழிபாட்டால் தடைகள் நீங்கி காரிய வெற்றிகளை பெறுவீங்க. இறைவனின் அருளால் நீங்கள் நினச்ச எல்லா விஷயங்களுமே நல்லபடியாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.